சம்பா கோதுமை ரவை உப்புமா தான் இன்றைக்கி செஞ்சு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். கூடவே கடுகு, உளுத்தப்பருப்பு துவரம்பருப்பு சேர்ந்து வதக்கிக்கணும். அது நல்லா பொரிஞ்சு வரும்போது ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 ஆனியன் நார்மல் சைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு அண்ட் 3 கீரின பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆனியன் வந்து கண்ணாடி பதம் வரணும், அதுதான் அளவு. இப்போது 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும். அது கூடவே உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்தோடனே சம்பா ரவை கோதுமை உப்புமாவை ஆட் பண்ணிக்கோங்க. நான் 4 கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இறக்கும் போது 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி கலக்கிக்கோங்க.